கைத்தறி நெசவு என்பது இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகளில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்ற ஒரு தொழிலாகும். தமிழ்நாட்டில் பல ஊர்களில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இது முக்கியத்துவம் வாய்ந்து விளங்குகின்றன. தறி தறி என்பது ஆடை தயாரிக்கப் பயன்படும் ஓர் ஒருங்கிணைந்த செயல்பாடு கருவியாகும். சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல். சேலம், ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய நகரங்கள் கைத்தறி நெசவுக்கு அதைச் சார்ந்த வாணிபத்திற்கு புகழ் பெற்றவை ஆகும். இவ்வூர்களில் இருந்து ஆடைகள் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. உலகம் முழுவதும் ஏற்றுமதி. ஈரோடில் இருந்து நெசவு துணிப் பொருட்களான துண்டுகள், படுக்கை விரிப்புகள், லுங்கிகள் ஆகியன உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காஞ்சிபுரம் காஞ்சிப்பட்டு காஞ்சிபுரம் நெசவு தொழிலுக்கு மிகவும் புகழ் பெற்றது. இங்கு தயாரிக்கப்படும் காஞ்சிப்பட்டு புடவைகள் மிகவும் பிரபலமானவை. பரம்பரையாக பட்டுப் புடவைகளை நெய்யும் நெசவாளிகள் இங்கு வாழ்கிறார்கள். காஞ்சிபுரத்தைப் பற்றி ஒரு பழமொழி காஞ்சிபுரத்தைப் பற்றி ஒரு பழமொழி உண்டு. அதாவது, காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டிக் கொண்டே சாப்பிடலாம் என்பதாகும். இதன் அர்த்தம், காஞ்சிபுரம் சென்றால் கைத்தறி நெசவு செய்து பணம் சம்பாதித்து சாப்பிடலாம் என்பதாகும். கைத்தறியில் நெசவு செய்யும் போது கையையும் காலையும் பயன்படுத்த வேண்டும். அதாவது கையும் காலையும் ஆட்டிக்கொண்டே என்பதுதான் அர்த்தமாகும். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் இரண்டாவது முக்கிய தொழில் பட்டு நெசவாகும். இந்த பட்டு நெசவு ஆரணி நகரப் பகுதிகளிலும் மற்றும் ஆரணி தாலுகா பகுதிகளிலும் அதிகம் நெசவு செய்யப்படுகிறது. அதனால் ஆரணி பட்டு பிரசித்தி பெற்றதாகும். கைத்தறி நெசவுக்கு புகழ் பெற்ற மற்ற ஊர்கள். கைத்தறி நெசவுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமாக செய்யப்பட்டு வந்த ஒரு முக்கிய தொழிலாகும். பல ஊர்கள் கைத்தறி நெசவுக்கு புகழ் பெற்றவை ஆகும். சங்கரன்கோயில், ஆண்டிப்பட்டி, எட்டயபுரம், பரமக்குடி, அருகே உள்ள எமனேஸ்வரம், திருவில்லிபுத்தூர், நெகமம், சிறுமுகை, புஞ்சைபுளியப்பட்டம் ஆகியவை ஆகும். நெசவு சார்ந்த தொழில்கள். கோவை நகரம் நெசவு சார்ந்த தொழில்களுக்கு முன்னணி வகிக்கும் நகரமாகும். கோவையில் சிறிதும் பெரிதுமாய் பல துணி தயாரிப்பு ஆலைகள் உள்ளன. திருப்பூர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பின்பால் ஏற்படுத்தும் பின்னலாடை ஏற்றுமதி கையாள வழங்குகிறது. சின்னத்திரைப்பட்டி, சிந்தாரிப்பேட்டை. தறி கொண்டு கைத்தறி நெசவு தொழில் செய்வது பகுதி சின்னத்திரைப்பேட்டை. தறி நெசவு செய்யப்படும் கருவி ஆகும். அதுவே பேச்சு வழக்கில் மருவி சிந்தாரிப்பேட்டை என்று தற்போது அழைக்கப்படுகிறது. சிந்தாரிப்பேட்டை சென்னையில் மையப்பகுதியாகும். கூட்டுறவு சங்கங்கள். சுமார் 50 வருடங்களுக்கு முன் நெசவாளர்கள் தனித்தனி குழுவாக சேர்ந்து தங்களுக்கென கூட்டுறவு சங்கங்களை தொடங்கினார்கள். நெசவு செய்து உற்பத்தியான ஆடைகளை அவர்களின் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் அரசு தொழிற்கூடங்களுக்கு எடுத்துச் சென்று வணிகம் செய்வார்கள். ஆரம்ப கட்டத்தில் இதற்கு மிகவும் உறுதியாக இருந்தவர் பி. நாச்சிமுத்து அவர்கள். இப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த திரு. வெங்கட்ராமன் அவர்களுக்கு சற்று பரிச்சயமான நபர் நாச்சிமுத்து. சென்னிமலைக்கு ஒரு முறை நெசவை பார்வையிட வந்திருக்கிறார் குடியரசுத் தலைவர். அவ்வளவு பெரிய கவனம் கொண்டிருந்த சென்னிமலை என்கின்ற ஊரின் நிலை இப்போது நிலை தடுமாறி இருக்கிறது என்பது வருத்தத்தக்க ஒன்று. 2000ஆவது ஆண்டில் தொடங்கி கைத்தறி நெசவு தொழில் படிப்படியாக தொய்வடைந்து தொடங்கி இன்னும் சில ஆண்டுகளில் நிராகதியாக ஆகும் நிலை உள்ளது. அதற்கு கூட்டுறவு சங்கத்தின் மேல்மட்ட பணியாளர்கள் காரணம் என்று நெசவாளர்கள் கூறுகின்றனர். ஒரு கூட்டுறவு சங்கம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் அனுமதி பெற்று அதன் கீழ் இயங்குகிறது என்றால் ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் சார்பில் மானியம் அளிக்கப்படும். அப்படி வழங்கப்படும் மானியத்தை மேல்மட்ட நிர்வாகிகள் வைத்துக் கொண்டு வெறும் நெசவு கூலியை மட்டும் கொடுத்துவிட்டு ஊக்கத்தொகை என்ற பெயரில் நெசவாளர்களை சமாதானம் செய்து விடுகிறார்கள். ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு தோராயமாக 400 ரூபாய்க்கு தற்போது நெசவு செய்கிறார்கள் என்று எடுத்துக் கொண்டால் உற்பத்தி செலவை சேர்த்து இறுதியில் அவர்களுக்கு 300 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனால் இதே உற்பத்தியை அரசாங்கம் கொடுக்கும் மானியத்தை சேர்த்தால் 600 ரூபாய் கிடைக்கும். அதாவது இரட்டிப்பாக உயரும். ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை. மானியத்தை மேல்மட்ட நிர்வாகிகளே எடுத்துக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை போன்ற நெறி தவறிய வணிக முறை சரியான நிர்வாகி அமையாததால் நடைபெறுகிறது. அவர்கள் முதலீடு செய்வதிலேயே பாதி தான் கிடைப்பதாக கூறுகின்றனர் கைத்தறி நெசவாளர்கள். இதனால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் நெசவாளர்களின் கண்ணீர் கதைகள் ஊடகங்களின் பார்வைக்கு படாமல் இருப்பது வேடிக்கையான ஒன்று.